ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம யோகாசனங்களும் முத்திரையும், ஒரு ஆசனம் ஒரு முத்திரை, இது எப்படி நமக்கு உடலுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கின்றது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நமது வயிறு, நரம்பு மண்டலங்கள். வயிறு நன்றாக இயங்கணும். அந்த வயிற்று உள்ளுறுப்புகளில் கழிவுகள் தங்கக்கூடாது. யாருடைய உடலில் சிறுகுடலிலும் பெருங்குடலிலும் கழிவுகள் தங்காமல் இருக்கின்றதோ, மலக்குடலிலும் கழிவுகள் தங்காமல் இருக்கின்றதோ, அவர்கள் எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்க முடியும். அதேபோல் நம்ம உடம்புல தசை கட்டுப்பாடு, நம்முடைய வயதுக்கு ஏற்ப அந்த தசைகள் சரியாக இருக்கணும். எதற்காக பல வகையான ஆசனங்களை கொடுக்குறோம்? ஒரு ஆசனம் ஒருவருக்கு சூட் ஆகும். ஒரு சில நபர்களுக்கு அமர்ந்து செய்யக்கூடிய ஆசனங்களின் மூலமாகவே தசைகளை கட்டுக்கோப்பு கொண்டு வந்துடலாம். சில நபர்களுக்கு உடல் நின்ற நிலையில் கீழே குனிந்து தொடரக்கூடிய அந்த பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக இருக்கும். ஒவ்வொருவருடைய உடலும் வளையும் தன்மையில் மாறுபாடு ஏற்படுகின்றது. அப்போ அது எல்லோருக்குமே பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அப்படிங்கிறனால தான் நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆசனம் ஒரு முத்திரையை கொடுக்குறோம். உங்களுக்கு எந்த ஆசனம் நன்றாக எளிமையாக வளையும் தன்மையோடு வருகின்றதோ அதை நன்றாக பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உடல் வளையும் தன்மை ஏற்படும், தசைகள் கட்டுக்கோப்புக்கு இருக்கக்கூடிய நிலை ஏற்படும், அதிகமான தசைகள் நிச்சயமாக குறையக்கூடிய நிலை ஏற்படும், எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல். அப்போ இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆசனம் ஒரு முத்திரை நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கின்றது. பொதுவாகவே இடுப்பு தசைகள், கால் தசைகள் நன்றாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். அது வளையும் தன்மையோடு இருக்கணும். பொதுவாக நம்ம உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்கறதில்ல, தசைகளுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்கறதில்ல. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்கின்ற நிறைய நபர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்து பல மணி நேரம் லேப்டாப் பார்த்து ஒர்க் பண்ணக்கூடிய நிலை. அப்போ அந்த உடல் தசைகள் ஒரு இறுக்கமான நிலையில் இருக்கின்றன, மனமும் அவர்களுக்கு இறுக்கமான நிலையில் இருக்கின்றது. அப்போ மனதிலேயும் ஒரு இறுக்கம், தசைகளிலும் ஒரு வளையும் தன்மை இல்லாத நிலை ஏற்படும் பொழுது நம்மளை அறியாமல் ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு விடுகின்றது. அப்போ அந்த மன அழுத்தம் நீங்கினால்தான் நம்ம உடல் இயக்கம் நன்றாக இருக்கும். அமைதியும் நமக்குள்ளே தான் இருக்குது, அமைதியின்மையும் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் அந்த உடலுக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை சரியாக காலை மாலை ஒரு 20 நிமிடம் நீங்கள் ஒரு பயிற்சி, ஒரு முத்திரை, ஒரு ஆசனம், ஒரு முத்திரை, ஒரு ஆசனம், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உடல் உள்ளுறுப்புகள் நன்றாக வளையும் தன்மை கிடைக்கும். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது வயிற்று உள்ளுறுப்புகள், அதில் இருக்கக்கூடிய சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், அதில் கழிவுகளே தங்காது. அதேபோல் நம்முடைய உடலில் தசைகள் நன்றாக இழகி இயங்கக்கூடிய நிலையில் இருக்கும். நரம்பு மண்டலங்கள் நன்றாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும், வளையும் தன்மையோடு இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம வரும்பொழுது இந்த பயிற்சி செய்வதற்கு நம்ம எடுக்கக்கூடிய நேரம்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 நிமிடம் முதல் 20 நிமிடம். இந்த 20 நிமிடத்தில் ஒரு ஆசனம் ஒரு முத்திரை, இதை இரண்டையும் நன்றாக பயிற்சி பண்ணிட்டு அப்படின்னா நிச்சயமாக உடலாலும் மனதாலும் வளமாக நலமாக வாழக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் பார்க்கக்கூடியது அஸ்வ சஞ்சலனாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து அனுசாசன முத்திரைன்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். இது சுகாசன நிலை. யோகாசனங்களை நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணணும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆசன நிலை எப்படி வராங்கன்னு பார்ப்போம். ஒவ்வொரு பொசிஷனை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரு கால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சுகாசனத்துக்கு வந்துட்டு நேயர்களுக்காக பொறுமையாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிக்காமிங்க. இது ஓட்டப்பந்தயத்துக்கு நம்ம ஓடுகின்ற பொழுது இந்த பொசிஷனில் இருப்போம். பொறுமையாக வாங்க, நிதானமாக. இது வஜ்ராசன நிலை. இப்போ இதிலிருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி வராங்கன்னு பாருங்கள். ஒரு கால் இந்த மாதிரி முன்னாடி வச்சுக்கிட்டாங்க. அடுத்த காலை பொறுமையாக நிறுத்திக்கிடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க. இப்போ நம்ம யோகாசனமும் முத்திரையும் பார்த்துட்டு வரோம். இது தொடர்புடைய, இது மூட்டுக்களை நன்றாக இயங்க செய்யும், வயிற்றுப்பகுதி நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மூட்டுக்கள் நல்ல ஒரு சக்தி பெற்று அந்த மூட்டு சவ்வில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்ந்து ஒரு அனுசாசன முத்திரைன்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். கைகளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க.
ஆள்காட்டி விரல் நேராக வச்சுருக்கிறாங்க. சாதாரண மூச்சில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது மூட்டுக்கள், முதுகுத்தண்டை, இடுப்பு மூட்டு பகுதி அனைத்தையுமே திடமாக இயங்கி செய்யக்கூடியது. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பயிற்சியை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறாங்க. அனுசாசன முத்திரை. கால்களை நீட்டிக்கோங்க. பொறுமையாக ஒவ்வொரு காலம் மடிச்சுக்கோங்க. அடுத்த கால் பொறுமையாக மடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக அந்த அனுசாசன முத்திரைக்கு வந்துடுங்க. ஆள்காட்டி விரல் நேராக வச்சுக்கோங்க. கட்டை விரல் வந்து மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஆள்காட்டி விரல் 2 நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கைகளை முட்டி மேலே வச்சுக்கோங்க. நேர்களை நாம் பார்த்த ஒரு ஆசனம், ஒரு முத்திரை, இது வந்து நமது மூட்டுச்சவ்வுகளுக்கு நல்ல ஒரு வலுவை கொடுக்கின்றது. முதுகுத்தண்டை திடமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. இடுப்பு பகுதிக்கும் வயிற்று உள்ளுறுப்புகளுக்கும் நல்ல ஒரு வலு கொடுக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்குகின்றது. குடல் உள்ளுறுப்புகள், சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் தங்கக்கூடாது. நாம் உண்ணக்கூடிய உணவில் அதில் ஒரு சில கழிவுகள், புளிப்புத்தன்மை எல்லாம் பார்த்திங்கன்னா குடல் பகுதியில் இருக்கும். ஸோ அந்த குடல் பகுதிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும், உடலுக்கு ஒரு பயிற்சியாக இருக்கணும், அது உள்ளத்திற்கும் ஒரு பயிற்சியாக அமையணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கும் பொழுது தான் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும். அதேபோல் கால் பெருவரிலிருந்து தலை வரைக்கும் நரம்பு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்கின்றது. இந்த ஆசனத்தை பார்த்தாங்க. இதே ஆசனத்தை கால்களை மாற்றி மாற்றியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கால், அப்புறம் மற்றொரு கால். அந்த மாதிரி பயிற்சி பண்ணும்போது வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கத்திற்குமே நல்ல இரத்த ஓட்டம் இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சி உடலுக்கும் மனதுக்கும் ஒரு பலனை கொடுக்கின்றது. இந்த அனுசாசன முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இந்த முத்திரை நமது உடம்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக இடுப்பு பகுதி, நடுமுதுகு, அடிமுதுகு, கழுத்து முதுகு, அந்த பகுதி, அதை சார்ந்த இடுப்பு பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலங்களையும் சிறப்பாக இயங்கி செய்யும். அதில் ஏற்படுகின்ற வலிகளை குறைக்கின்றது. ஆசனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அதை நம்ம வந்து நம்பிக்கையோடும் நம்ம உடம்பில் 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த இறை பிராணன்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம சக்தி தான் இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது நமக்கு அந்த ஒரு பலனை கொடுக்கின்றது. அப்போ அந்த ஆசனம் செய்யும் பொழுது அந்த 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த பிராண ஆற்றல் தான் ஒவ்வொரு அடுக்கில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நமக்கு தகர்த்து கொண்டே வருகின்றது. நல்ல ஒரு பிராண ஆற்றலை ஒவ்வொரு உறுப்பிற்கும் கொடுக்கின்றது. இப்போ இன்றைக்கு செய்த அந்த ஆசனம் மூட்டு வலிக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கும். இப்போ நிறைய நபர்களுக்கு ஒரு 50 வயதை தாண்டியவர்கள், நிறைய நபர்கள் மூட்டுச்சவ்வுகள் நன்றாக இயங்காத நிலையில் இருக்கின்றார்கள். மூட்டு வீக்கம் ஏற்படுகின்றது வாதத்தினால். இப்போ இன்றைக்கு செய்த இந்த பயிற்சி ஒவ்வொரு காலாக மாற்றி பயிற்சி பண்ணும் பொழுது ஒவ்வொரு கால் மூட்டு பகுதியும் அதற்குள் இருக்கக்கூடிய சவ்வு அது நல்ல ஈரப்பதத்தை பெற்று சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதேபோல் குதிங்கால் வலி, பாத வலி, பாத வீக்கம் வராத நிலை கிடைக்கும். நம்ம உடம்புல வாதத்தினுடைய தன்மை சமமாக இருக்கும், நீரினுடைய தன்மை சமமாக இருக்கும், நெருப்பினுடைய தன்மை சமமாக இருக்கும். இது 3ம் சமமாக இருந்தாலே மற்ற 2 மூலகங்கள் சிறப்பாக இயங்குவதற்கு நிலை கிடைக்கின்றது. அப்போ வாதம், பித்தம், சிலேத்துமம் 3ற்குமே இன்றைக்கு நாம் செய்த இந்த பயிற்சி, இந்த அனுசாசன முத்திரை நல்ல பலனை கொடுக்கின்றது. இந்த முத்திரை செய்து முடித்ததுக்கப்புறம் வஜ்ராசனத்தில் இந்த மாதிரி அமர்ந்து கண்களை மூடி 1 நிமிடம் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். வளமாக நலமாக வாழலாம். நேயர்களே, நமது மெகா தொலைக்காட்சி தேகம் சிறக்க யோகம் பார்த்து நிறைய நபர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேயர்களே, சுந்தரி அப்படிங்கிறவங்க ஒரு சில சந்தேகம் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய வயது 55. அவங்களுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி கண் ஆப்ரேஷன் பண்ணி அந்த புருவத்தின் மேலே ஒரு சின்ன ஒரு பரு பெரிதாக இருக்கின்றது. அதற்கு என்ன நிவர்த்தின்னு கேட்குறாங்க. பொதுவாக நம்முடைய உடம்புல உஷ்ணத்தின் காரணமாக உடலில் சூடுனுடைய தன்மை மாறும் பொழுது நம்ம உடம்புல அந்த மாதிரி ஒரு கட்டிகளோ ஏதோ அந்த மாதிரி வரும். அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் தான் நம்ம உடல் இயக்கத்திற்காக அதுக்கு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் இருப்பதுக்கு ஒரு பக்கத்தில் சேர்த்து வச்சுருக்கு. அந்த கழிவுகள் மீண்டும் வெளியேறுவதற்கு உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை சமமாகணும். அதற்கு லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கெட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க. இது லிங்க முத்திரை. 5 நிமிடங்கள் காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். முதல்ல எல்லா கைகளையும் இந்த மாதிரி பொறுமையாக இன்டர்லாக் பண்ணிக்கணும். இடது கை கட்டவர்கள் மட்டும் நேராக வச்சுக்கணும். இது நுரையீரலுக்கும் நல்ல சக்தி கிடைக்கும்.
உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் சமமாகும் பொழுது நம்ம உடம்புல எந்த பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் சரியாயிடும். இந்த முத்திரை 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணி முடித்த கையோட சூரிய முத்திரை மோதிர வரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. இது சூரிய முத்திரை. இது உடம்புல எந்த பகுதியில் கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் அதை கரைத்துரும். இது ஒரு 5 நிமிடம் பண்ணுங்கள். லிங்க முத்திரை 2 நிமிடம், சூரிய முத்திரை 5 நிமிடம். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக விரைவிலே உங்களுக்கு அந்த நிலை சரியாயிரும். அந்த கட்டிகள் கரையக்கூடிய, அந்த பரு கரையக்கூடிய நிலை வந்துடும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.